قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر كبيرا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பும் கொண்ட அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் ஆருயிர் தோழர்கள் மீதும், தாபீன்கள் தபு தாபீன்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் குறித்தாகட்டுமாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலானுடைய மாதத்தில் 30 நோன்புகளை நோற்று ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாளை கொண்டாடியவர்களாக நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நம்முடைய நற்காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நிறைவான கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பெருநாள் உரையை நான் தொடங்குகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதன் இறைவனுடைய படைப்பில் உன்னதமான ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். மனித சமுதாயத்தின் தோற்றமாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் கரத்தால் படைத்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் இறைவன் பெருமையை சேர்த்திருக்கிறார். இந்த மகத்தான படைப்பாக இருக்கக்கூடிய மனித சமுதாயம் அதனுடைய இயல்பை அல் குர்ஆன் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. அந்த மனிதனுடைய இயல்புகளிலே மிக முக்கியமான இயல்பு, மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார். மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம், மனிதனிடத்தில் தவறுகளும் பாவங்களும் ஏற்படுவதற்கு இந்த பலவீனம் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தோன்ற இருக்கிற அனைத்து மனிதர்களும் நிச்சயமாக பாவம் என்கிற கரை படியாமல் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதில்லை. சிறிய பாவங்களாக இருக்கலாம், பெரிய பாவங்களாக இருக்கலாம், வெளிப்படையான பாவங்களாக இருக்கலாம், மறைமுகமான பாவங்களாக இருக்கலாம். பாவங்கள் புரிவது மனிதனுடைய இயல்பாக, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இறைவன் இயல்பாகவே பாவம் புரியக்கூடிய தன்மையை வைத்திருக்கிறார். மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தினால் மனிதன் பாவத்தை புரியக்கூடியவனாக இருக்கின்றார். உலகத்தில் மனிதர்களாக வந்து இறைவனின் தீர்க்கதரிசிகளாக தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களை தவிர மற்ற அனைவருமே பாவங்கள் புரியக்கூடிய நிலையில்தான் இறைவன் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறார். இப்படி மனிதன் பாவம் புரியக்கூடியவனாக இருந்தும் கூட படைத்தவன் அவனுக்கென்று சில மாண்புகளை வைத்திருக்கிறார். இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் பாவம் புரியக்கூடிய நிலையில் இருக்கிற போது படைத்த இறைவன் தனக்கென்று சில இயல்புகளை வைத்திருக்கிறார். என்ன இயல்பை வைத்திருக்கிறார்? அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யா இபாதி, அல்லாஹ் சொல்லுகிறானாம், யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், என்னுடைய அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் புரியக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வஅன அக்ஃபிரு துனூப ஜமீஆ,
என்னுடைய இயல்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறானா, உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிப்பவனாக இருக்கிறேன். என்னிடத்தில் மன்னிப்பு கோருங்கள், உங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். இந்த நபி மொழி நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், மனித இயல்பு பாவம் புரிவது, படைத்தவனின் மாண்பு, செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பு கோருகிற போது இறைவனிடத்திலே அந்த பாவங்களை மன்னிப்பது இறைவனுடைய இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்மை கடந்து சென்ற மாதம், அதற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளிலே முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால், பாவம் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பாவம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இறைவனுடைய மாண்பு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த மாதங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். என்னென்ன சந்தர்ப்பங்களை தந்தால், எத்தனை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன், என்னுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் கொஞ்சம் என்னுடைய ஒரு மாத வாழ்க்கையிலே என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இறைவன் தந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் இந்த நேரத்திலே ஒரு மீளாய்வு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பெருமானார் காட்டிய முதலாவது வழிமுறை என்னவென்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது. ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான் ஈமானன் வ இஹ்திஸாபன், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ, ஈமானன் வ இஹ்திஸாபன், நம்பிக்கையோடும் இறைவனிடத்தில் அதற்கான கூலி எதிர்பார்க்கும் யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறாரோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படுகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நாம் வைத்த நோன்பின் மூலமாக இறைவன் நம்முடைய பாவங்களை ரமலானிலே மன்னிப்பதற்கு தயாராக இருந்தார். அதே போன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காம ரமலான், யார் ரமலானுடைய மாதத்திலே நம்பிக்கையோடும் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினார்களோ, ஒரு சுன்னத்தான தொழுகைதான் 11 ரக்காத்துகளை இந்த மாதம் முழுக்க எல்லா இறை இல்லங்களிலும் தொழுகை நடத்தப்பட்டது. நம்மிலே எத்தனை பேர் அந்த தொழுகையிலே கலந்து கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த தொழுகையை பயன்படுத்திக் கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானிலே நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு சுன்னத்தான தொழுகைதானே என்று நம்மிலே பல பேர் அலட்சியமாக இருந்து விட்டோம். ஆனால் அந்த சுன்னத்தான தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய முன் செய்த பாவங்களை ரமலானிலே மன்னித்திருக்கிறார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கினார்களோ, லைலத்துல் கத்ர் இரவு என்பது வெறும் 27ஆம் இரவு மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி பத்திலே ஒற்றைப்படையிலே நீங்கள் அந்த இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படுகின்றன. இது 3வது சந்தர்ப்பமாக இருக்கிறது. 4வது சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், இந்த மாதத்திலே சஹருடைய நேரம், சஹருடைய நேரத்திலே மற்ற நாட்களிலே எழுந்திருப்பது என்பது குறைவுதான். ஆனால் ரமலானுடைய மாதத்திலே சஹருடைய உணவை உண்பதற்காக நாம் எல்லோரும் எழுந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருவதற்கு மிக உகந்த தருணமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் நமக்கு முதல் வானமாக இருக்கக்கூடிய மேலிருந்து 7வது வானமாக இருக்கக்கூடிய அந்த வானத்திற்கு இறைவன் இறங்கி வருகிறார். இரவின் கடைசி பகுதியிலே இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறானா, மை யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு, என்னிடத்தில் யார் பிரார்த்திக்கிறாரோ அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு, என்னிடத்தில் செய்த பாவங்களுக்கு யார் மன்னிப்பு கோருகிறாரோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். மை யஸ்அலுனி, என்னிடத்தில் யார் கேட்கிறாரோ அவருக்கு நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது 4வது சந்தர்ப்பமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இறை தூதர் காட்டிய 4வது சந்தர்ப்பமாக நம்மால் பார்க்க முடிகிறது. 5வது என்னவென்று சொன்னால், கடமையான தொழுகையை தொழுவது.
பல பேர் இந்த ரமலானிலே கடமையான தொழுகையை தொழுது வந்தார்கள். சில பேர் இருந்தார்கள், அவர்கள் ரமலானுக்கு முன்னும் தொழுதார்கள், ரமலானுக்கு பின்னும் தொழுவார்கள். சில பேர் உண்டு, ரமலானில் மட்டும் தொழுதார்கள். இந்த கடமையான தொழுகை ரமலானில் மட்டுமல்ல, ரமலானுக்கு முன்னும் தொழ வேண்டும், ரமலானிலும் தொழ வேண்டும், ரமலானுக்கு பின்னும் தொழ வேண்டும். பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் தொழுகையை நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். நபியே, உமது ரப்பை மரணம் உங்களுக்கு வருகிற வரைக்கும் வணங்குவீராக என்று வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டுகிறார். ஆகவே இந்த கடமையான தொழுகை ரமலானில் மட்டுமல்ல, ரமலானுக்கு முன்னும் தொழ வேண்டும், ரமலானிலும் தொழ வேண்டும், ரமலானுக்கு பின்னும் தொழ வேண்டும். இந்த கடமையான தொழுகையை தொழுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஹூத் என்கிற அத்தியாயத்திலே சொல்கிறார், இன்னல் ஹஸனா யுத்ஹிபின ஸய்யிஆத். நிச்சயமாக நன்மைகள் இருக்கிறதை, செய்யக்கூடிய நன்மைகள் அது பாவங்களை எல்லாம் போக்கிவிடும். இந்த வசனத்திற்கு நேரடியான கருத்து என்னவென்று சொன்னால், பரலான தொழுகையை தொழுவதன் மூலமாக, இந்த நன்மையான காரியத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அன்பான சகோதரர்களே, இது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு 5வது சந்தர்ப்பமாக இருக்கிறது. அடுத்ததாக 6வது சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் பிறருடைய பாவங்களை, பிறர் நமக்கு செய்யக்கூடிய துரோகங்களை, பிறர் நமக்கு செய்யக்கூடிய அநியாயங்களை எல்லாம் நாம் மன்னிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அலா துஹிப்பூன் ஐயஃபிரல்லாஹு லக்கும். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த கேள்வி நேரடியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து எழுப்பப்பட்டாலும் இந்த கேள்வி எல்லோருக்கும் பொதுவானதுதான். நமக்கு யாராவது அநியாயம் செய்திருப்பார்கள், நமக்கு யாராவது துரோகம் செய்திருப்பார்கள், நம்முடைய தன்மானத்திலே, நம்முடைய கண்ணியத்திலே, நம்முடைய கற்பிலே களங்கம் சுமத்தி இருப்பார்கள். நமக்கு யாராவது அநியாயம் செய்து அந்த அநியாயத்தை உணர்ந்து, அந்த தவறுகளை உணர்ந்து நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிற போது நாம் அவர்களை மன்னிக்கக்கூடிய மாண்பாளராக இருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே ரமலானுடைய கடைசி பத்திலே கேட்டதுவா என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன், நிச்சயமாக நீ மன்னிப்பவன். அஃபூன் என்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்தமான வார்த்தை என்று சொன்னால், கஃபூர் என்றால், அதாவது கஃபூர் என்கிற வார்த்தைக்கும் அஃபூன் என்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. கஃபூர் என்று சொன்னால் மறைத்து மன்னிப்பது, நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறைத்து மன்னிப்பது. அஃபூன் என்பது அல்லாஹ் தண்டிக்கிற ஆற்றல் இருந்தும், அதிகாரம் இருந்தும், வல்லமை இருந்தும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பெயர்தான் அஃபூன். எனவே தான் ரமலானுடைய கடைசி பத்திலே கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னக அஃபூன். இறைவா, நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறாய். தகுதி இருந்து, ஆற்றல் இருந்து, வல்லமை இருந்து, தண்டிக்கிற எல்லா விதமான உரிமையும் இருந்து என்னை நீ மன்னிப்பாயாக, மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். நீ இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று நம்முடைய சுஜூதிலே நாம் கேட்டோம். ரமலானுடைய கடைசி பத்திலே இந்த துஆவை அதிகமாக நாம் கேட்டால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. என்னிடத்திலே பாவங்களை தவிர வேறு ஒன்றும் இருக்கவில்லை. இறைவா, உன்னிடத்தில் சக்தி இருக்கிறது, உன்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறது, உன்னிடத்தில் வல்லமை இருக்கிறது. இறைவா, இத்தனை இருந்தும் என்னை நீ மன்னிப்பாயாக என்று நாம் கேட்டோமே, அவருடைய நோக்கம் என்ன என்று பார்க்கிற போது, என்னுடைய பாவங்கள் அதிகம், என் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நாம் கேட்டோம். அது ஒன்றுதானே நமக்கு ஒருவர் அநியாயம் செய்து, நமக்கு ஒருவர் துரோகம் செய்து, நமக்கு ஒருவர் பாதிப்புகளை தந்து, அதை பாதிப்பு துரோகம் என்று உணர்ந்து ஒரு நாள் நம்மிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்பது, அந்த கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனை நாம் மன்னிப்பது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு பிறகு இந்த உலகத்தில் தலை சிறந்த மனிதர், ஈமானுக்கு முன்னோடி. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், சஃப்வான் இப்னு மர்தம் ரலியல்லாஹு அவர்களையும் பனூ முஸ்தலக் என்கிற ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்திலே முனாஃபிக்கினுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இந்த இருவருக்கும் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் அபூபக்கருடைய மகளாரும் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த சஃப்வான் இப்னு மர்தம் ரலியல்லாஹு அவர்களுக்கும் தவறான உறவு இருப்பதாக மதீனா முழுக்க பரப்புகிறார்.
இந்த பரப்புதல் பொய் பரப்புதலின் காரணமாக அவதூறின் காரணமாக சில சகாபாக்களும் ஈமானின் பலவீனம் மனிதன் என்ற அடிப்படையிலே இந்த அவதூறு என்கிற வழக்கிலே இந்த அவதூறு என்கிற குற்றச்சாட்டிலே இந்த அவதூறை பரப்பக்கூடிய விஷயத்திலே சில சகாபாக்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதிலே 3 சகாபிகள், 2 ஆண் சகாபாக்கள், ஒரு பெண் சகாபியும் அந்த விஷயத்திலே பரப்பக்கூடிய விஷயத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதிலே ஒருவர் தான் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய சாட்சி மகனாக இருந்தவர்கள் தான் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த அவதூறை பொய், அதாவது முனாஃபிக்கினுடைய தலைவருடைய சொல்லை கேட்டு அதை அப்படியே நம்பிக்கை கொண்டு பரப்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டார்கள். இந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர்லாவுடைய சாட்சி மகன். அவர் வறுமையில இருந்தா, முஹாஜிராக இருந்தா, இந்த நேரத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து மிஸ்தாஹ் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை அரவணைத்து பாதுகாத்து வந்தவர்கள் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார் ஆயிஷாவுடைய விஷயத்திலே இந்த அவதூறை பரப்பிய நிகழ்வு அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு தெரிய வந்தது. சொன்னார்கள், அல்லாஹ் நீ சத்தியமாக இனி ஒரு காலம் மிஸ்தாஹுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். சூரத்து நூரினுடைய 22வது வசனம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அபூபக்கரை தண்டிக்கிறான், அதே நேரத்திலே தவறை தவறென்று உணர்த்துகிறான் என்று பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களிலே ஈமானின் சிறப்புடையோர். அல்லாஹ் எப்படி கூப்பிடுகிறான் பாருங்க. ஒரு தவறை எவ்வளவு அற்புதமாக இறைவன் சுட்டி காட்டுகிறான் பாருங்க. அபூபக்கர் அவர்களை பார்த்து, ஈமானிலே உங்களின் சிறப்புடையோர், செல்வத்திலே விசாரமுடையோர், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள், அதே நேரத்திலே நெருங்கிய உறவுகள், வறியவர்களுக்கு தன் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய விஷயமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா, நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ற கேள்வி அல்லாஹ் கேட்டார். அந்த கேள்வியை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கேள்வியை கேட்ட பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே சொன்னார்கள், என் பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அவர்களை அணுகி, இனி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், உங்களுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாகவே கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆருயிர் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக அந்த பொருளாதாரத்தை தொடர்ந்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதுதான் மனமாற்றம். அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். எதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம்? வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், எண்ணிக்கையை பரிபூர்ணம் செய்து அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய ஹிதாயத்திற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நாளை வசப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய தொடக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் பேசுகிறார். இந்த குர்ஆனினுடைய பணி என்ன தெரியுமா? சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுவது என்று அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை படித்தவர்கள் தான், குர்ஆனை பொருளோடு படித்தவர்கள் தான், குர்ஆனுக்கு விளக்குரைகளை படித்தவர்கள் தான், குர்ஆன் சம்பந்தமான வகுப்புகளிலே பங்கெடுத்தவர்கள் தான். எத்தனை முறை குர்ஆனை படித்திருக்கிறோம், அங்கே இறைவன் எத்தனை கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அத்தனை கேள்விகளையும் அந்த இடத்திலே நிறுத்தி இந்த குர்ஆன் நாம் நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனுக்கு முன்னால் நிறுத்தி அதை சரி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நாளிலே நாம் நேர்வழி பெற்றவர்களாக இருப்போம். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆன் எத்தனை நன்மையான காரியங்களை ஏவுகிறது. குர்ஆனை படிக்கிற போது இந்த நன்மையான காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா, என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதா, என்னுடைய செயல்பாட்டில் இருக்கிறதா என்று சொல்லி அங்கே கொஞ்சம் நிறுத்தி அந்த வசனத்திற்கு பதில் சொல்ல முற்பட்டால் எத்தனை நன்மைகளை நாம் செய்திருக்கலாம். அதே போன்று திருமறை குர்ஆன் எத்தனை பாவங்களை பாவம் என்று கூறுகிறது, பெருமையை பாவம் என்று கூறுகிறது, பொறாமையை பாவம் என்று கூறுகிறது, ஷிர்கை பாவம் என்று கூறுகிறது, விபச்சாரத்தை பாவம் என்று கூறுகிறது. எத்தனை பாவங்களை பாவம் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிற போது ஏதோ படித்தோம் ஏதோ முடித்தோம் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த வசனங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை போன்று அந்த வசனங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் என்று அதற்கு முன்னால் எங்கள் வாழ்க்கையை நிறுத்தி கொஞ்சம் சீர்தூக்க முற்பட்டால்
எத்தனை பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து களை எடுக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பிறர் நமக்கு அநியாயம் செய்து அவர்கள் நம்மிடத்தை வருத்தத்தோடு மன்னிப்பு கேட்கிற போது, மன்னிக்கக்கூடிய மாண்பாளராக இருக்கிற போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்படி இந்த ரமலானுடைய மாதத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை வழங்கினார். நம்மிலே எத்தனை பேர் கடமையான இந்த நோன்பை முறையாக நோற்று இருக்கிறோம்? நம்மிலே எத்தனை பேர் இரவு தொழுகையிலே முறையாக தொழுது இருக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் அந்த லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து இரவு முழுக்க கண் விழித்து இபாதத் புரிந்து அந்த இறைவனுடைய மன்னிப்பை தொழுது பெற்றிருக்கிறோம்? அதே ரமலானுடைய மாதத்திலே கடமையான தொழுகையை தொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் எத்தனை பேர் தயாராக இருந்திருக்கிறோம் என்பதை அவரவர் உள்ளத்தில் தொட்டு இந்த நேரத்திலே நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து திருத்திக் கொள்வதற்கு உகந்த சந்தர்ப்பமாக இருக்கிறது. ரமலான் நமக்கு தரப்பட்ட உன்னதமான ஒரு வாய்ப்பு. அடுத்த ரமலான் நம்மிலே எத்தனை பேர் இருப்போம் என்று தெரியாது. அன்பான சகோதரர்களே, இந்த ஆண்டு நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். அடுத்த வருடம் ரமலானுடைய மாதம் வந்து இப்படி பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு இறைவன் தரக்கூடிய இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ரமலானை முறையாக பயன்படுத்தி என் பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த இபாதத்தை எல்லாம் புரிந்தவர்கள் யார் என்று கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்து அதில் குறை இருக்குமானால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு வாய்ப்பு எனக்கு தந்தா நிச்சயமாக இந்த மன்னிக்கக்கூடிய மாதமாக, பாவங்கள் மன்னிக்கப்பட இருக்கின்ற மாதமாக இந்த மாதத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஆண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எந்த காரியத்தையும் மிஸ் பண்ண மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு யாராவது தவறு விட்டிருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மாண்பாளராக இருக்கிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதம் மன்னிப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. மாதங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவன் நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்பதற்காக இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பாவங்களுக்கு அதிகமாக மன்னிப்பு கோருவோம். நம்முடைய வாழ்வு மறுமை வாழ்வதா, அந்த வாழ்க்கையில் தான் நிலையான வாழ்க்கை இருக்கிறது. மறுமை இருக்கிறதே, அது நிலையான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த வாழ்க்கையினுடைய கட்டிச்சாரம் என்ன தெரியுமா? ஈமானும் நற்கர்மமும் இறைவனுடைய மன்னிப்பு மட்டும்தான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு வருவோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய நிறைவுரைக்கு வருகிறேன். அம்ர் இப்னு ஆஸ் என்கிற ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இஸ்லாத்திற்கு வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், உங்களுடைய கையை நீட்டுங்கள், நான் பையத் செய்து தருகிறேன் என்று கூறுகிறார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையை நீட்டினார்கள். அப்போது இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கை நீட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய கையின் மீது தன் கையை வைக்கக்கூடிய நேரம் கொண்டு சென்றவர், கையை வைப்பதற்கு கொண்டு சென்றவர் கையை அப்படியே பின்வாங்கி கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாலக் யா அம்ர், அம்ரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது? பையத் செய்யும்படி கையை நீட்டும்படி சொன்னீர்கள், நான் கையை நீட்டினேன், உங்களுடைய கரத்தை கொண்டு வந்தீர்கள், அப்படியே பின்வாங்கி விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா? என் பாவங்களை எல்லாம் என் இறைவன் மன்னிக்க வேண்டும், என்னுடைய பாவத்தை என் ரப்ப மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிப்பதற்கு நீங்கள் நிபந்தனை உறுதி தந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். வரலாற்றிலே பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே நபித்தோழர் இவர்களாகத்தான் இருக்க முடியும். பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது பல்வேறு நபர்கள் பல காரணங்களுக்காக இருக்கலாம். ஆனால் இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது சொன்னார், என் பாவங்களை என் ரப்பு மன்னிக்க வேண்டும், அந்த நிபந்தனையின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் பையத் செய்து தருகிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் சஹாபாக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தான் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார். அப்போதான் பெருமானார் சொன்னார்கள், அம்ரே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உங்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுமே, நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ் இருக்கிறது, அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஹஜ் உங்களை மன்னித்து விடுமே, அதே போன்று அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் புரிவதும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஹிஜ்ரத் மன்னித்து விடுமே என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி பிறகு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு பையத் செய்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நபித்தோழர்கள் ஈமானிலே உயர்ந்தவர்கள், நற்குணத்திலே சிறந்தவர்கள், பெருமானாரின் பாசறையிலே பயிற்சி பாசறையில் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு முற்பட்டார்கள்.
குறிப்பாக மாலிக் அதே போன்று அதே காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து என்ன சொன்னார்கள், நான் ஜினா புரிந்து விட்டேன் யார் சொல்லலாம், என்னுடைய பாவங்களை என் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று தன் உயிரையே அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக அர்ப்பணம் செய்தவர்கள் சஹாபா பெருமக்களாக இருக்கிறார்கள். இன்னும் செய்தியை பார்க்கிறோம், சில சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தையே அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக. கஅப் இப்னு மாலிக் தபூக் யுத்தத்திலே பின்தங்கிவிட்ட 3 நபித்தோழர்களில் ஒருவர் தான் கஅப் இப்னு மாலிக். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, 50 நாளைக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டார் என்கிற வசனம் இறங்கியவுடன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, பெருமானார்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னமின் தௌபத்தி, என் இறைவன் எனக்கு வழங்கிய பாவமீட்சிக்காக, என்னுடைய பாவங்களை என் இறைவன் மன்னித்ததற்காக அன்ஹலியமின் மாலி சதகா இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, யா ரசூலல்லாஹ் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியில் செலவிட்டால் விரும்புவார்களோ அந்த வழியில் செலவழிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று பெருமானாரிடத்திலே வந்து இந்த சஹாபி சொன்னார்கள் என்றால், சஹாபாக்களை பாருங்கள், இறைவனுடைய மன்னிப்புக்காக தன் உயிரை கொடுக்க முன் வந்தார்கள், இறைவனுடைய மன்னிப்புக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க முன் வந்தார்கள். ஆனால் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக நாம் நம்முடைய கௌரவத்தை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை, தன்மானத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, மன இடுமை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அந்த சஹாபாக்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? கொஞ்சம் இந்த நேரத்தை சிந்தித்து பாருங்கள். நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் தெய்வீக தன்மை கொண்டவர்கள் அல்ல, மலக்குகள் அல்ல. அவர்கள் நம்மை போன்று சக மனிதர்கள் தான். நம்மை போன்ற உணர்வுகள் அவர்களுக்கு இருக்கிறது, நம்மை போன்ற உள்ளங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. ஏதோ சந்தர்ப்பம் தவறு செய்து விட்டார்கள், எனவே அந்த தவறுகளை பொருட்படுத்தாமல் அந்த தவறுகளை மன்னிப்பதுதான் ஒரு மனிதனுக்கும் நல்ல ஒரு மூமினுக்கும் இறைவன்கிட்ட மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நபருக்கும் அழகிய பண்பாக இருக்கிறது. எனவே இந்த ரமலான் நமக்கு இறைவன் பாவம் மன்னிப்பதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். நமக்கு ஒருவர் துரோகம் செய்து அவர்கள் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கும் போது நாம் அவர்களை மன்னிக்கக்கூடிய மாண்பாளராக இந்த ரமலானிலே நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நல்ல காரியங்களை எல்லாம் வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொண்டு மறுமையில் மகத்தான அந்த சூனவாக்கியத்தை தந்து அவன் பொருத்தத்தையும் தந்து நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அனுபவிப்பனாக. இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய முன்னோர்கள் ஈமானிலே முன் சென்ற எங்களுடைய முன்னோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நெருங்கிய உறவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அகில மூமின்கள் முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அனுபவிப்பாயாக. இறைவா, பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனே, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய பொருத்தத்தை தந்தல் புரிவாயாக என்ற பிரார்த்தனையோடு இந்த பிறநாளுடைய உரையை நாம் நிறைவு செய்கிறோம். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. நம்முடைய பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த 14 சென்ட் இடம் வாங்குவதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய பள்ளியினுடைய விரிவாக்கம், அதில் சில கல்வி ரீதியான மற்ற பணிகளை செய்வதற்கு இடம் தேவைப்படுவதன் காரணமாக அந்த இடத்தை வாங்கலாம் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு பல லட்ச ரூபாய்கள் தேவைப்படுகிறது. ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை தந்து சதக்கத்துல் ஜாரியா என்கிற நிலையான தர்மத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை தந்து அந்த இடத்தை வாங்குவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறும், அந்த இடத்தை வாங்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்குமாறும், அல்லாஹ்வுடைய உதவியை நாடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.